50 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது? 5ஆம் தேதி கல்யாணம் பண்ண போகிறாங்களா அல்லது படத்துக்கான ப்ரொமோஷனா அப்படின்னு தெரியல. 2 பேருக்கும் உள்ள அந்த ஒரு லவ் ஓடிட்டு தான் இருக்குது. லவ்வை தாண்டி அவங்க ஒன்றா விஜயகுமார் மேலே இருக்கிற மரியாதையின் காரணமாக அவங்களுக்குள்ள நடந்த சில சலசலப்புகளுக்காக காரணத்தை ஓகே நான் ஒதுங்கிறேன் அப்படின்னு ஒதுங்கிறார். வேற ஒரு ஹீரோ கூட வேற ஒரு ஆள் கூட பேச ஆரம்பிச்சுறாங்கன்னு அவருக்கு சந்தேகம் வந்துடும். இது ஏற்கனவே 2 கல்யாணம் ஆனது, திடீர்னு கல்யாணம் பண்ணாங்க, திடீர்னு சண்டை போட ஆரம்பித்தாங்க. இவங்க எந்த இடத்துலையும் கொஞ்சம் விட்டு தர மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. ராபர்ட்டும் இவங்களும் ஒன்றா இருந்தது, சுற்றிட்டு இருந்தது, நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போவே அவங்க லவருங்கிற சொல்ல மாதிரி தான் இது பண்ணிட்டு இருந்தது. அதை மறுபடியும் இவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது பழைய லவர் மீட் பண்ணிட்டாங்க சொல்கிறது. வனிதா விஜயகுமார் அவருடைய 4வது திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ உண்மையாவே அந்த திருமணம் நடக்க போகுதா, யார் கூட அப்படிங்கிறத பற்றி? இல்லை, 4வது திருமணம் நடக்க போகுதா என்னன்னு தெரியல. திருமணங்கள் இப்போ 3 திருமணம் 4 திருமணங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க நடிகைகளே. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி இது அவங்க 4வது திருமணம் பண்ண போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே 3 திருமணங்கள் விவாகரத்து பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் விவாகரத்து பண்ணாங்க. அவர்களுடைய பசங்க 2 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. அதுக்கு பிறகு ஆனந்த் ஜெயராம் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணாங்க. அவர் தொழிலதிபர். அவர் அந்த அந்த அவங்களுக்கும் இடையில மறுபடியும் ஒரு சர்ச்சை அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 2 பேருக்கு சேர்ந்து இப்போ பிறந்த ஒரு குழந்தை இருக்குது. ஆக ஒரு 3 குழந்தை இருக்குது. ஒரு 2வது கல்யாணத்தில் அவங்க ஆனந்த் ஜெயராம் கூட ஒரு பெரிய கிளாஸ் ஆகுது. நிறைய மோதல்னால் உங்கள் சமூக வலைத்தளைகள்லாம் நிறைய சேருது. அவங்க எப்படி மோதிக்கிட்டாங்க, என்ன ஏது அப்படிங்கிறதான் வந்தது. அதுக்கு பிறகு 3வதாக சீசன் 3 பிக் பாக்ஸில் சேரும்போது பீட்டர் பாலை கல்யாணம் பண்ணாங்க. அதுவும் அந்த கல்யாணமும் ஒரு ஏறக்குறைய கொஞ்ச நாளில் அது புட்டிக்கிச்சு. அதாவது இவங்க சில இடங்களில் போல்டாக நடந்துக்குவாங்க, போல்டாக பேசுவாங்க. இப்படி பேசும்போது சில திருமணமான பிறகு ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள்ளே இருக்க சொல்லுவாங்க. அந்த எல்லைக்குள்ளே இருக்கணும், இனிமேல் நடிக்க வேண்டாம், அப்படி இப்படின்னு சில சலுகை சில பேர் இடங்களில் இது பண்ணுவாங்க, கண்டிஷன்லாம். இந்த கண்டிஷன்கள்லாம் இவங்க இன்றைக்கும் கட்டுப்பட்டதாக தெரியல. அவங்க அப்பாவுக்கே அவங்க கட்டுப்படல. விஜயகுமாரே அவன் இவன் தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு. அதனால் இவங்க அதுக்கு பிறகு தான் இப்போது ராபர்ட் மாஸ்டருக்கும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் இருந்தது. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்தகன் படம் நடித்தாங்க, இன்னும் சில படங்கள் நடித்தாங்க. பண்ண ஒரு படங்கள்லாம் ஒரு ஏறக்குறைய நல்லா ஓடின படங்களாக இருந்தது. அதனால் படங்கள் அதிகமான வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. இப்போது படங்களில் நிறைய நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன திரையில் பெருசாக வரல முன்ன மாதிரி. இப்போ படங்களில் நடிக்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. அதிகமான ஒரு வருமானம் தரக்கூடிய இதாக இருக்குது. ஒரு ஹீரோயினாக அறிமுகமானாங்க. விஜயுடைய ஹீரோயினாக சந்திரலேகா பண்ணாங்க. அப்புறம் ராஜ்கிரனுடைய ஹீரோயினாக மாணிக்கம் பண்ணாங்க. என்னென்னா இந்த படங்கள் எல்லாமே பெருசாக போகல. அவங்க அம்மா மஞ்சுளா இருக்கும்போது அதெல்லாம் இந்த நடிக்க வச்சது எல்லாமே. அவங்க இறந்த பிறகு அந்த அவங்க லைஃபோட ஸ்டைலும் மாறுது. அப்பா கூட இருக்கும்போது இவங்களுடைய வேறு மாதிரி தகராறுகள் அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணுறாங்க, காதல் பண்ணுறாங்க. காதல்களும் மாறுது, கல்யாணங்களும் மாறிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் இது 4வது திருமணம் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதம் 6ஆம் தேதி இவங்களுக்கு அவர் பிறந்த நாள் வருது, வனிதாவுடைய பிறந்த நாள் வருது. இவங்க 5ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. அவங்க மோதிரம் மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே மோதிரம் மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு நல்ல நட்பாக தான் ஓடிட்டு 2 பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பயில்வானும் கூட ஒரு கமெண்ட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். 50 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது அவங்க அதை நாம் வெளியே சொல்ல முடியாது. அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவங்க தான். அது நாம் சொல்ல தேவையில்லை. ஆனாலும் கூட அவருடைய கமெண்ட் அதை விட்டுருவோம் நம்ம. இவங்க 5ஆம் தேதி அநேகமாக அது ஒரு அடுத்த படத்துக்கான ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா அல்லது மறுபடியும் தன்னுடைய லவ்வை புதுப்பிச்சு கல்யாணத்துக்கு போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் அவங்க போட்டிருக்காங்க. 5ஆம் தேதி கல்யாணம் பண்ண போகிறாங்களா அல்லது படத்துக்கான ப்ரொமோஷனா அப்படின்னு தெரியல. அது அநேகமாக அவங்க கல்யாணம் பண்ண மாதிரி தானே, ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ ஏற்கனவே லவ் பண்ணது இருக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும் ராபர்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அதனால் 2 பேர், அவருக்கும் அதே மாதிரி இவங்களை பிடிக்கலாம். 2 பேருக்கும் உள்ள அந்த ஒரு லவ் ஓடிட்டு தான் இருக்குது. லவ்வை தாண்டி அவங்க ஒன்றா நட்பாக இருக்காங்க. அதனால் கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 5ஆம் தேதி ஒரு 4வது கல்யாணம் நடக்கலாம். நடந்தாலும் அதுலேயும் ஒரு வனிதாவுடைய புரட்சியாக இருக்கும் அது.
ஏன்னா ஏற்கனவே சில பேர் 3வதோடு அந்த புரட்சியை முடிச்சுட்டாங்க. இவர் 4வதா பண்ணும்போது ஒரு வனிதாவின் ஒரு சினிமாவுக்கான ஒரு பெரிய புரட்சியாக இருக்கும். ஏன்னா ராபர்ட் மாஸ்டரும் அவங்களும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அது பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னும்பொழுது, சமூக வலைதளங்கள்ல 2 பேருமே மாறி மாறி திட்டிக்கக்கூடிய விஷயங்கள நம்ம பார்த்துருந்தோம். ஆமா. அப்படி இருக்கும்பொழுது திருப்பி அவங்க 2 பேரே கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது? இல்ல அவரு வந்து ஒரு ரொம்ப நெருக்கமானவர்கள் சண்டை போட்டுக்கிறதும், மறுபடியும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டவங்க வந்து மறுபடியும் சேர்ந்துக்கிறது இயல்பு. ஏன்னா அவங்க ஒருத்தர் மேல ஒரு நிறைய லவ் இருக்கலாம். அதுக்காக வந்து சின்ன ஈகோவுக்காக 2 பேரும் சண்டை போட்டுருக்கலாம். அந்த ஈகோவ விட்டு மறுபடியும் சரி நமக்கு சரியான ஆள் இவர் தான் போல இருக்குன்னு இவங்களையும் நீ தீர்மானிக்கலாம். அவரும் யோசிக்கலாம். சரி நமக்கு சரியான லவ்னா இவங்க தான் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கலாம். அதனால வந்து உங்களுக்கு மறுபடியும் அவங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இதுதான் கடந்து போறது தானே. இந்த மாரி நிறைய வந்து லவ்ல வந்து ஒருத்தர் கழுவி ஊத்துறதும், அது பிறகு சமூக ஊடகங்கள்ல வர்றதும், அப்புறம் மறுபடியும் அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒருத்தர் வெள்ளைக்கொடி தூக்கி அல்லது இவங்களுக்குள்ளே வெள்ளைக்கொடி தூக்கிட்டு இவங்க ஒண்ணா சேர்றது சகஜம் தான். இப்போ மோதிரம் மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோதிரம்னா கிறிஸ்டன், அவர் கிறிஸ்டன், ராபர்ட் கிறிஸ்டன், இவங்க இந்து. அத பத்தியெல்லாம் லவ்ல அதெல்லாம் கிடையாது இல்ல. ஜாதி, மதம் எல்லாம் கடந்தது அது. அதனால மறுபடியும் இவங்க வந்து ஒரு லவ்வரா சேர்ந்து சுத்த போறாங்களா? கணவன் மனைவியா மாறப் போறாங்களாங்கிறது 5ஆம் தேதி அல்லது அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ப்ரொபோஸ் பண்ணலாம். அல்லது நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். மோதிரம் மாத்தியாச்சு நாங்க கல்யாணம் பண்ண மாரி தான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? நட்பா இருக்காங்க, ஒண்ணா இருக்காங்க. ஒரு மறுபடியும் ஒரு 2 பேரும் கைகோர்த்து நடக்கும்போது, அது அங்கே வந்து காதல், கல்யாணம் எல்லாம் மறுபடியும் ஓகே அப்படிங்கிற மாரி தான். நீங்க பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி சேர்த்துக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் ஆமா. அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்பொழுது 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது தான் நடுவுல பீட்டர் பால் அப்படிங்கிறவங்க இவங்க திருமணமே பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஆமா. ஸோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல இந்த பீட்டர் பால் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இந்த இந்த சில சில நேரங்கள்ல இந்த மாரி விஷயங்கள் தான் விவாகரத்துக்கு ஒரு தூண்டுதல் ஆயிருது. ஏன்னா ஏற்கனவே இவங்க ராபர்ட்டும் இவங்களும் ஒண்ணா இருந்தது, சுத்திட்டு இருந்தது, அந்த படம் ஒண்ணு தயாரிச்சதெல்லாம் இருக்காங்க இல்லையா? அதில ஒரு ஒரு நண்பரா சேர்ந்து தானே, நாங்க ஒண்ணு சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி இருந்தது. அப்போவே அவங்க லவ்வருங்கிற சொல்ல மாரி தான் இது பண்ணிட்டு இருந்தது. அத மறுபடியும் வந்து இவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது, பழைய லவர் மீட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ ஐஸ்வர்யா ராய் என்ன கல்யாணத்துல இவருடைய கல்யாணத்துக்கு வந்தாங்க. சல்மான் கானும் 2 பேரும் போய் பழைய லவர்ஸ் 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னு சொல்லி, அதுதான் சர்ச்சை கிளப்புனது. ஆனா ஆக்சுவலா வந்து அந்த ஃபோட்டோவே இல்ல. உண்மையான ஃபோட்டோவே கிடையாது. அது யாரோ கிளப்பி விட்டதுனால, ஐஸ்வர்யா ராயுடைய லைஃப்ல ஒரு சின்ன சலசலப்பு வந்து ஓரளவு இப்போ முடிஞ்சது. மறுபடியும் இப்போ 2 பேரும் ஒண்ணா தான் வர்றாங்க சில ஃபங்ஷன்கள்ல. இப்போ தனியா நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மாரி. அந்த மாரி இவங்களுக்கு அந்த ராபர்ட் இவருக்கு பால்க்கும் இது இருக்கலாம். அது வந்து இந்த மாரி ஏற்கனவே இவங்களுக்கு லவ் இருக்கு. மறுபடியும் இவங்க மீட் பண்றாங்க. ஒருவேளை மறுபடியும் ஏதாவது நம்மள டேக்கா குடுக்குறாங்களா? இல்ல தனியா சேர்ந்து போறாங்களா? என்ன அப்படின்னு இந்த மாரி சந்தேகங்கள் வரும்போது, சரி ஓகே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு மறுபடியும் பிரியறாங்க. பிரிஞ்ச பிறகு இந்த பழைய காதலர்கள் மறுபடியும் இப்போ வந்து அப்போ சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் இப்போ வந்து ஒண்ணா சேர்றாங்க. இது 4வது திருமணமா என்னன்னு தெரியல. இருக்கலாம். 4வது திருமணமா இருக்கலாம். ஏன்னா ஏறக்குறைய திருமணம் முடிஞ்ச மாரி தான் நட்பா இருக்கும்போது, நீங்க ஒண்ணா தானே சுத்திட்டு இருக்கீங்க, ஒண்ணா தானே இருக்கீங்க. அது ஏறக்குறைய நீங்க முறைப்படி சொல்லி தான் நடக்கணுங்கிறது 4வது திருமணம். ம். அல்லது ஒரு மோதிரம் மாத்திக்கிட்டோம். ஓகே தட்ஸ் ஆல் அப்படின்னா அதுவும் ஒரு திருமணம் தான். பீட்டர் பால் அவர் கூட வந்து எதனால டிவோர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி. ஆமா. அவரு ரொம்ப குடிச்சிட்டு வர்றது தான் காரணம் அப்படின்னு சொல்லி. ஆனா முதல் 2 திருமணங்கள் வந்து அவங்களுக்கு எதனால பிரிஞ்சது அப்படிங்கிறது நெறைய முதல் பேருக்கு தெரியாது இல்லையா? முதல் ஒரு திருமணம் வந்து உங்களுக்கு ஆகாஷ் வந்து கொஞ்சம் வேற மாரி கொஞ்சம் மென்மையான நீங்க இந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சீரியல்களையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப மென்மையான ஹீரோவா இருப்பார். கொஞ்சம் யாராவது சத்தமா பேசினாலும் கூட அவர் வந்து சரி என்னத்துக்கு போயிருவோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். வேற ஒரு ஃபேமிலி வேற வேற ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அணுகுமுறையோட இருப்பார். இவங்க கிட்ட அந்த அந்த ஃபைட் பண்ற அளவுக்கு, பேசுற அளவுக்கு அவருக்கு கொஞ்சம் இது கிடையாது. எதுக்கு ஒதுங்கிருவோம் அப்படிங்கிற மாரி தான். விஜயகுமார் மேல இருக்கிற மரியாதையின் காரணமா, அவங்களுக்குள்ள நடந்த சில சலசலப்புகளுக்காக காரணக்காக, ஓகே நான் ஒதுங்கிறேன் அப்படின்னு ஒதுங்கிறாரு. ஆனந்த் ஜெயராமுக்கு பிறந்தாங்க அவங்க. அவங்க எப்படி பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு அப்போ வந்து ஒரு தொழிலதிபரா இருந்தனால, வேறு சில சண்டை அவங்களுக்குள்ள நடந்தது. திடீர்னு கல்யாணம் பண்ணாங்க, திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து எல்லா இடத்துலயும் கொஞ்சம் விட்டு தர மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. இது ஒரு படத்துல கூட சமீபத்தில ஒரு படத்துல கூட நடிச்சிருந்தாங்கல்ல. 16 முட்டை சாப்பிடுவியா நீ? அப்படிங்கிற போட்டிருப்பாங்க இல்லையா? சமுத்திரக்கனி. அந்த மாரியான ஒரு சந்தேகப்பட்டு அல்லது வேற இவங்க தன்னை விட்டு இவங்க நகர்ந்து போறாங்கன்னா ஒரு சந்தேகம் வந்துரும். அல்லது வேற ஒரு பெண்ணோடு பேசிட்டு தொடர்புல இருக்கும்போது சந்தேகம். ஏன்னா இவங்களுக்கும்
இவங்களும் அதே மாதிரி வேற ஒரு ஹீரோ கூட வேற ஒரு ஆள் கூட பேச ஆரம்பிச்சுறாங்கன்னு அவருக்கு சந்தேகம் வந்துடும். இது ஏற்கனவே 2 கல்யாணம் ஆனது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த சந்தேகங்கள் தான் சில நேரங்கள்ல அவங்களுக்குள்ள விவாகரத்தும், வேற ஒரு சில ம், கருத்து மோதல்கள் அவங்களுக்கு. நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு அந்த கருத்து மோதல்கள் வரும்போது தான் ஆனந்த் ஜெயராம பிரியறாங்க. தொடர்ந்து நீங்க வந்து எங்க கூட நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே.